Hi everyone, welcome. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். Most of the students ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ எஸ், ஸோ என்ன அப்படின்னா நம்ம NCERT, அதாவது நம்ம டேர்ம் 2 CBSE, நீங்கள் நீட் JEE எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் லைன் பை லைன் படிக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு புதுசாக சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது NCERT லைன் பை லைன் சீரீஸ். இன்னைக்கு நம்ம டேர்ம் 2ல நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த செஷனில் ஜாயின் ஆகட்டும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரைட்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம CBSE அவங்களுக்கு டேர்ம் 2 இருக்கனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் நீட், JEE, SRM, VIT இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காகவும் சேர்த்து தான். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நானும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஷேர் பண்ணிடுங்க. எஸ், ஸோ 39 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லா சாப்டருக்கும் NCERT லைன் பை லைன் வீடியோஸ் போடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு கேட்குறாரு. கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்ம இந்த CBSE டேர்ம் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு கவர் த திங். பிகாஸ் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம், இந்த எல்லா சாப்டருடைய ஒன் ஷாட் வீடியோவும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம கண்டிப்பாக லைன் பை லைன் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எஸ், ஓகே ஓகே, ஷுவர் ஷுவர் வார்டெக்ஸ், wait for me, I will come. Yeah, kandipa. Okay, right. Yeah, we will wait because he is sharing. And people, my dear children, you also please share the thing to your friends, so let them also learn. Okay. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணிடுங்க. Yes, so yeah, we will wait. So let me share the thing to a group. ஸோ ஒரு சில குரூப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேயும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் மறக்காம நீங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. எஸ், ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட். ஓகே. Yes sir, I am also share with my friends. Okay sir. Okay, poke gamer. Yeah, this is my first class for you. Yeah, welcome Divya. Hi sir, I am Tamil medium. Yeah, welcome my dear children. Do line by line explanation for wave optics sir. Yeah, இன்னைக்கு நம்ம electromagnetic waves ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரே ஆப்டிக்ஸ் போகலாம், அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ், அடுத்து டியூவல் நேச்சர், அடுத்து ஆட்டம். நம்மளுடைய சொன்ன மாதிரி till atom we saw all the one shot videos இல்லையா? ஸோ நம்ம இப்போ லைன் பை லைன் கொஞ்சம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் எல்லா சாப்டர்லையும் 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஷர்மிளா. நம்ம 50 கொஸ்டின்ஸ் ஏங்க, நம்ம 100 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ we are doing some challenges. so far பார்த்தீங்கன்னா 200 problems from 2 chapters நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக், சாரி சார்ஜ் ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபர்ஸ்ட் சாப்டர் CBSE ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம 100 MCQs சால்வ் பண்ணியிருக்கோம்.
current electricity 100 MCQs வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். எஸ் ஓகே ரைட். ஸோ நம்ம போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய யூடியூப் சேனல், அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ 3.42 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 5 years experience as a teacher, physics educator and I am a social worker. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட் தமிழ் டெலிகிராம் சேனல் பிளஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சேனலையும் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லைன் பை லைன் போகிறோம். இந்த லைன் பை லைன் போகும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் தெரியும். நமக்கு புரியாத விஷயங்களும் நமக்கு புரிய வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். ஸோ லைன் பை லைன் சீரீஸை தயவு செஞ்சு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யா ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த செஷன் ஸ்டார்ட் சார். ஹவு இஸ் யூர் ஒர்க் கோயிங்? யா ஐம் கோயிங், இட்ஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு மேனேஜ் ஆல் த திங்ஸ். டியூஷன் இது நிறைய இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து Unacademy ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், லைவ் கோர்சஸ், வீக்லி டெஸ்ட், ஸ்ட்ரக்சர்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ், ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸ்பர்ட் கைட்லைன்ஸ், டெஸ்ட் அனாலிசிஸ், ஐகானிக் அண்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐகானிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடவும் சேர்ந்து நம்ம படிக்கிற மாதிரி. ஸோ அடிஷனலாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் மை கோட், என்னுடைய நேம் நீங்கள் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் ஈச் சப்ஸ்கிரிப்ஷன். எஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கோலுக்கு வந்தாச்சு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இதை பற்றின கான்செப்டை நம்ம லைன் பை லைன் படிக்க போறோம். ரைட். லைன் பை லைன் படிக்க போறோம். இந்த மாதிரி நம்ம லைன் பை லைன் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதாவது நம்ம வந்து ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதுல எந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த டயக்ராம், கிராஃப் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கும்போது நம்ம எம்சிக்யூஸை இன்னுமே ஈஸியா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா we feel very difficulties when we solve the problems, especially physics பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். விச் மீன் ஈஸியா என்னால சால்வ் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்க லைன் பை லைன் படிச்சா மட்டும்தான் அது பாசிபிளே தவிர சும்மா ஓவரால் நானும் கூட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னா சத்தியமா உங்களால முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த லைன் பை லைன் சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ கதிர் சஞ்சய். யா எஸ் ரைட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? பிகாஸ் ஐ எடிட்டட் ஃப்ரம் த புக். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? ப்ளீஸ் டூ சே ஸோ தட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஷர்மிளா கேட்குறாங்க, சார் அந்த 100 கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கணும்? ஒன்றும் இல்லைங்க, யூ ஜஸ்ட் லாகின் Unacademy லேர்னர்ஸ் ஆப்புக்கு வாங்க. Unacademy லேர்னர்ஸ் ஆப்பில் ஐ வில் பி there, you can search my name. So அதுல வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். Yes, yeah, very clear, right? Yeah, thank you so much. Thank you so much. Okay, so first அப்படியே பொறுமையா படிக்கிறோம். அப்படியே உங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. Do you have the book? NCERT புக் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிய போகுது. இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிக்க போறோம். எனக்கே வந்து கொஞ்சம் கியூரியஸாக தான் இருக்கு. So how do you feel, my dear children? I'm really very curious about this. MCQs upload பண்ண வீடியோங்க இருக்காங்க சார். ஓகே, ரக்ஷனா, யா அந்த MCQs upload பண்ண வீடியோஸ் இருக்கு. You just search in Unacademy Learners app. யா Unacademyல எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாளைக்கு வந்து ஒரு செஷன் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்டேட் போர்டுன்ற பாருங்க, நம்மளுடைய போர்டு எக்ஸாமும் 12th எக்ஸாமும் நம்மளுடைய நீட் இல்லை JEE ப்ரிப்பரேஷனும் எப்படி நம்ம சைமல்டேனியஸாக மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கிறேன். அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? இஸ் தட் ஓகே ஃபார் யூ, மை டியர் சில்ட்ரன்? எஸ், ரைட். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் இன் சாப்டர் 4.
நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. In chapter 4 we learned that an electric current produces magnetic field அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ நம்ம படிச்சிருக்கிறோம் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து produces magnetic field. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு, இந்த கண்டக்டர்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, ரைட். இதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த கண்டக்டரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் ஆகும் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டா படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா. ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுது. we learned that the electric current produces magnetic field அப்படின்றது நமக்கு தெரியும். and that two current carrying wire exerts a magnetic force on each other. இதையும் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து கரண்ட்டை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல அனுப்புவோம், கரண்ட்டை வந்து சேம் டைரக்ஷன்ல அனுப்புவோம். ஸோ அப்போ அந்த ரெண்டு கண்டக்டர் அட்ராக்டும் ஆகும், இல்லை அந்த ரெண்டு கண்டக்டர் ரிப்பலும் ஆகும் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பத்தியும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட். இந்த கரண்ட் கேரிங் வயர்ஸ், பிகாஸ் இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். பயோட் சவர்ட் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட் லா, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். Do you remember that, my dear children? Do you remember that, my dear children? கண்டிப்பா யோகேஷ் எல்லா லெசனுக்கும் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் போறேன். Yeah, challenger man, a maximum I will try to give my best, okay? Note this point sir, watch போடல. I'm really sorry, actually வந்து ரொம்ப ஹரிபரியில நான் ஓடி வந்தேன். நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணவும் டைம் கிடையாது. இங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல என்னால எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்க, பிகாஸ் ஸ்கூல்ல வந்து 12th சூப்பர்விஷன் வேற நான் இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியல, ரைட். ஸோ பார்த்தாச்சு. Further in chapter 6 நம்ம என்ன பேசியிருக்கிறோம்? We have seen that the magnetic field changing with the time give rise to electric field னு செம்மையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுதான் இதுல முக்கியமான விஷயம் மை டியர் சில்ட்ரன். பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு பை சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு வந்து என்ன ஆகுது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இட் கிவ் ரைஸ் டு எலக்ட்ரிக் கரண்ட். இது யாரோ சொன்னாங்களே, யார் அது? யார் சொன்னது இது? யார் சொன்னது? யார் சொன்னது இத? when we change the magnetic field அதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு யாரு சொன்னா? யாரு சொன்னா? யாரு சொல்லியிருக்கா? I need answer. What about Faraday? Correct. ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாரு கேட்டீங்கன்னா, Faraday வந்து ஒரு காயில் வச்சிருந்தாரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கூட வேண்டாம், ரொம்ப சிம்பிளான காயிலை நம்ம எடுத்துக்கலாம், ரைட். ஒரு சிம்பிளான ஒரு காயில் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்து என்ன பண்ணிருப்பாரு? இந்த இடத்துல வந்து பவர் சப்ளை கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்கும். அந்த பார் மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் வச்சுப்போம். இந்த இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்ப என்ன ஆகுது? இந்த பார் மேக்னெட்டை நான் கிட்ட எடுத்துட்டு வர்றேன், அப்புறம் தூரம் எடுத்துட்டு போறேன், இப்படி கிட்ட எடுத்துட்டு வர்றேன், அதுக்கப்புறம் பின்னாடி இப்படி எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி நான் வேகமா பண்ணும்போது அவர் என்ன நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த கேல்வனோமீட்டர்ல ஒரு டிஃப்ளெக்ஷனை அவர் நோட் பண்றாருங்க, ரைட். கேல்வனோமீட்டர்ல ஒரு டிஃப்ளெக்ஷனை நோட் பண்றாரு. அப்போ இவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? EMF which is equal to minus d phi b by dt அப்படின்னு. அதாவது rate of change of magnetic field give rise to EMF இல்லையா. இதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. எஸ் ஆர் நோ? இதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க, இதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, கரெக்ட் தானே? அப்போ விஜய் சக்தி சொல்றாங்க ஸ்டேட் போர்ட் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி சேனல்ல நம்ம லைன் பை லைன் அங்க நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப அழகா அவர் சொன்னாரு. யாருங்க? நம்ம ஃபேரடே சொல்லியிருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு தானே வச்சுப்போமே. ஃபேரடே வந்து
சொன்ன முக்கியமான விஷயமே இதுதான். கரெக்டா? அடுத்து பாருங்க, it is the right, so is the converse also true. அப்போ ஒரு change in magnetic field can generate electric field na, why can't change in electric field can generate magnetic field னு ஒரு கேள்வி வருதுங்க. Because we know nature is symmetry. அப்ப nature symmetry னா கண்டிப்பா எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அப்படியே கரெக்டா தான் இருக்கும். லைக் symmetry அப்படின்னு சொல்லும்போது equal of அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஒரு 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 பொருள் இருக்குன்னா அந்த ஒரு பொருளை நம்ம கட் பண்ணும்போது இந்த பாதி பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு பொருளும் வந்து ரிசம்பிள் பண்ணும். அப்போ ஒரு rate of change of magnetic field can produce electric field னா why can't change of electric field can produce magnetic field என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது இல்லையா? சோ அத சொல்றாங்க, does an electric field changing with the time give rise to magnetic field அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியை கொண்டு வர்றாங்க. இந்த கேள்வி யாரு கேக்குறா? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் in 1831 to 1879 ஒரு வாழ்ந்த காலங்கள் argued that this was indeed the case, not only an electric field but also time varying electric field generates magnetic field னு பட்டுன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. ரைட், இது வந்து நிறைய சயின்டிஸ்ட பயங்கரமா யோசிக்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரைட், அப்போ என்ன சொல்றாங்க? while applying the ampere circuit law, ampere circuit law என்ன சொல்லுது? ampere circuit law வந்து closed integral அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? closed integral படிச்சிருக்கிறோம் இல்லையா? closed integral BDL equal to mu naught times I ன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? closed integral அப்படின்றது வந்து நம்ம ampere circuit law சொல்றது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? while applying the ampere circuit law to find the magnetic field at a point outside a capacitor connected to a time varying current அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. Maxwell noticed an inconsistency in the ampere circuit law. So இத இப்போ நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல விரும்புறேன். Keep 1 minute. Let me add new one. blank எடுத்துக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிப்போம். I hope this is very clear, my dear children. Right. Sorry. Yes. சரியா? Is that clear? Are you okay? கொஞ்ச நேரம் தான் இந்த செஷன் போகும், ரொம்ப நேரம் போகாது. ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம, is that clear? Please do comment to me. Yes, right. அப்ப என்ன சொல்றாரு? இவர் வந்து இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதாவது அந்த கெபாசிட்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? கெபாசிட்டர் கனெக்ட் பண்றதுல அவர் வந்து ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து அவரு நோட்டீஸ் பண்றாரு. என்ன நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுடைய ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன? ஒரு கண்டக்டர் இருக்கு, ரைட்? ஒரு கண்டக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டக்டர்ல சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகும், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அண்ட் இதை வந்து ஆம்பியர் சர்க்யூட்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? க்ளோஸ் இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மேக்ஸ்வெல் இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது he felt some mistake. அதாவது ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து அவர் நோட்டீஸ் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து பொருந்தல. எதுக்கு? when there is a capacitor. அப்போ கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்றச்ச என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சரிங்க ஒரு கண்டக்டருக்கு எனக்கு இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, which mean இது. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா?
ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், ரைட், வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்றது தான் இவருடைய கேள்வி. அப்ப இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில ஒண்ணுமே இல்லை, வெறுமனே ஒரு கேப் தான். we know that ஒரு parallel plate capacitor அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம் கண்டினியூஸா. பிகாஸ் ஈவன் நம்ம லாஸ்ட் ஒரு டூ செஷன் பேக் கூட பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் பேஸ்டு கான்செப்ட் ரொம்ப டீடைல்டா பார்த்துருக்கிறோம். ரைட், அப்ப இந்த கெப்பாசிட்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த எப்சிலன் நாட் ஏ அண்ட் டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம படிச்சோம், லாஸ்ட் கிளாஸ்ல தான் படிச்சோம் இதை. கரெக்டா? அப்ப என்ன சொல்றோம், இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில ஒண்ணுமே இல்லைங்க, ஏர் வேக்யூம் தாங்க இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏர் அண்ட் வேக்யூம் சொல்லும் போது அப்ப இதுல இருக்கிற அந்த கரண்ட் இப்படி வருது 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 வருது, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ரைட், இந்த இடத்துல என்ன ஆச்சு? யாரு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது? அதாவது இங்க வெறுமனே ஒண்ணுமே இல்லைங்க, ஸ்பேஸ் தாங்க இருக்குது, வெறுமனே ஸ்பேஸ் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கரண்டே பாஸ் ஆகாது. அப்ப யார் இந்த இடத்துல கொண்டு வர்றது அப்படின்றதுதான் இந்த மேக்ஸ்வெல் வந்து கேட்கிறாரு. அப்ப இது வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் இல்லையா, இது வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ப ஆம்பியர் சர்க்யூட் லாவை அவரு எடுத்துக்கல. அப்ப ஆம்பியர் சர்க்யூட் லாவை புதுசா இன்னொரு கண்ணோட்டத்துல அவர் சொல்றாரு. அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டு விதமான கரண்ட்டை அவர் சொல்றாரு. ஒன்னு கண்டக்ஷன் கரண்ட், ரைட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்றாரு. ரைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதெல்லாம் நம்ம என்னன்றதை இப்ப நான் ஒன் பை ஒன் ரொம்ப தெளிவா உங்களுக்காக நான் சொல்ல போறேன். பிகாஸ் we are learning line by line. சரி, he suggested the existence of the additional currentங்க. இப்ப நம்ம பேசணும் பாரு, என்ன பேசணும்? இங்க ஒரு கரண்ட் இருந்தது இல்லையா, அதாவது இந்த கண்டக்டர்ல ஒரு கரண்ட் போச்சு. அப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைல்ல, அங்க வெறுமனே ஸ்பேஸ் தானே இருக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு கரண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம், ஏன்னா அதுதான் அப்படியே கண்டினியூஸா இங்க ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த கரண்ட்டுக்கு அவர் என்ன சொல்றாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றாரு. அத அந்த லைன் தான் இங்க முன்னாடி படிக்க போறோம் பாருங்க. he suggested the existence of the additional current. அப்ப இன்னொரு கரண்ட் ஏதோ இருக்குப்பா, ஏதோ ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. called by him displacement current. right, displacement current ன்னு அவரு சொல்றாரு. is that clear my dear children? இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட், இது புரியுதுங்களா? is that clear? thumbs up, thumbs up please. are you alive? no Tanishka, இன்னைக்கு நம்ம full chapter பார்க்க போறது கிடையாது, because it takes more time. okay, yes. so இதுதாங்க. இப்போ அடுத்த லைன் போகலாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Maxwell formulated a set of equations involving electric field and the magnetic field. so இது ரெண்டுமே ரிலேட் பண்ண மாதிரி தான் இவருடைய எல்லா ஈக்குவேஷனுமே இருக்குது. and their source, charge, and the current density. these equations are known as Maxwell equation. நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கிறோம், இன்னும் டெப்தா இன்னும் எதுவும் பார்க்கல, சரிங்களா? together with the Lorentz force formula, they mathematically express all the basic laws of electromagnetism. அப்போ என்ன சொல்றாரு, நம்ம இது வரைக்கும் படிச்ச, அதாவது 7th சாப்டர் வரைக்கும் படிச்ச ஒரு விஷயத்த இவர் இன்னொரு பரிமாணத்துல எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிச்சு வைக்க போறாரு. The most important prediction is to emerge from the Maxwell equation is the existence of the electromagnetic waves. electromagnetic waves இங்க அவரு கொண்டு வர்றாரு, which are coupled time varying electric field and magnetic field that propagate in space. the speed of the waves, அதாவது யாரு electromagnetic waves உடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா it's very close to speed of light. right, speed of light க்கு அப்படியே ஈக்குவலா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை அவரு கொண்டு வராருங்க, இங்க பாருங்க. right, so just to see the existence of electromagnetic waves which are coupled
coupled time varying electric and the magnetic field. So electric and the magnetic field that propagates in space ன்னு சொல்றாரு. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்ப பாருங்க எப்படி நமக்கு வந்து இதுதான் இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் நம்ம ப்ரொபகேட் ஆகக்கூடிய வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய அந்த ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு இந்த மாதிரி, ரைட், இந்த மாதிரி வேவ் இருக்கு, ரைட்? ஸோ இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். இது நீங்க எப்படி இமேஜின் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. I think now it will be somewhat easy to imagine. நல்லா கவனிங்க, நமக்கு நமக்கு இதுதான் ஆக்சிஸ், சரியா? இப்போ இந்த ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்க, ரைட்? ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி நம்ம ஜெனரலா பார்க்குற அந்த வேவ்ஸ் மாதிரி இப்படி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் த கப்பிள்டு ஒன்னு சொல்றாருங்க. இட் இஸ் த கப்பிள்டு ஒன். அப்ப ரெண்டு இருக்குது, என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பிளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலர். அப்போ 90 டிகிரில இருக்குதுன்னு சொல்றாரு, ரைட்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னா இதுக்கு அப்படி ஆப்போசிட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், ரைட்? இப்படி, ரைட்? இப்படி இப்படி, ரைட்? அதாவது என்ன ரிமோட்டு பாக்ஸ் தான் இருக்குது, இப்படி, சரியா? இன்னும் சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இப்போ we have 3 ஆக்சிஸ்ங்க, 3 ஆக்சிஸ் இருக்கு. நல்லா இமேஜின் பண்ணுங்க, 3 ஆக்சிஸ் இருக்கு, சரி? let us consider this is x axis, இது நம்ம y axis னு வச்சுக்கலாம், ரைட்? இது வந்து y axis வச்சுக்கலாம். இது வந்து சாரி இதை வந்து z ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், சரியா? x y z. அப்ப இந்த மாதிரி 3 ஆக்சிஸ்ல இருக்கு. 3 ஆக்சிஸ்ல இப்போ எனக்கு இது y இல்லையா? இது y, இது x, இது z. அப்போ எனக்கு இப்படி ஒரு வேவ் போகுது அப்படின்னா இந்த வேவுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் இப்படி இன்னொரு வேவ் இருக்கு. இப்போ இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? ரைட்? அப்போ இன்னொரு இது பாரு, இன்னொரு இது என்ன சொல்றாங்க? என்னுடைய அடுத்த வேவ் இப்படி வருது. அப்போ இன்னொரு வேவ் எப்படி இருக்கு? y ஆக்சிஸ் z ஆக்சிஸ்ல வரணும் இல்லையா? இப்படி இருக்கு. ஸோ அடுத்து வந்து அப்படி நான் சொல்றேன் பாரு, அடுத்து இந்த வேவ் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர், ஆக்சுவலாக இது கிராஸாக இருக்கணும். ஸோ இப்படி வரும், இப்படி வரும். அதாவது ரெண்டுமே இப்படி இருக்குங்க. ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகுதுன்னா இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸில் ரெண்டு வேவ். அப்போ கோஆர்டினேட், அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லும் போது மூணுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இந்த ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். ரைட், எப்படி வேணா வச்சுக்கலாம். இதுனா ரெண்டு ஆக்சிஸ், இதுனா ஒரு ரெண்டு ஆக்சிஸ் எடுக்கும்போது இன்னொரு ஆக்சிஸ் யூ ஹேவ் டு இமேஜின் ப்ராப்பர்லி.
இன்னொரு மூணாவது ஆக்சிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகும். ரைட், அந்த இடத்துல வந்து இட் ப்ரொபகேட்ஸ், அது ப்ரொபகேஷன் ஆகுது. இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்வேஸ் எப்படி இருக்கு? perpendicular. Right, always perpendicular. சரிங்களா? இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். And apart from that, இந்த electromagnetic waves உடைய வேகம் பாத்தீங்கன்னா it is அப்படியே similar to speed of light, which is nothing but 3 into 10 to the power 8 meter per second. அந்த அளவுக்கு வேகம். And அது மட்டும் இல்லாம இந்த electromagnetic waves பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும், அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனாலையும் டிஃப்ளெக்ட் ஆகாம அப்படியே நேரா போயிடுதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோ அதுல கொடுக்கும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எதுனாலும் டிஃப்ளெக்ட் ஆகாம அப்படியே நேரா போகுதுன்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க உங்களுடைய வீட்டுல வந்து மைக்ரோவேவன் யூஸ் பண்றதாகட்டும், இல்ல நம்ம ஒரு ரேடார் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து ஒரு ஏரோப்ளேன் இல்ல ஒரு ஹெலிகாப்டர் இல்ல ஒரு வாட் எவர் த திங், ஸோ இவ்வளோ தூரத்துல கடந்து போகுது, இவ்வளோ வேகத்துல போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சுதான் நம்ம கன்சிடர் பண்றாங்க. அண்ட் அது கூட இல்லை, இப்ப நான் பேசுறேன் இல்லையா, நீங்க கேக்குறீங்க, நான் சென்னையில இருக்கேன், நீங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்ல இருப்பீங்க இல்லையா. அப்ப நான் பேசுறது ஆன் த ஸ்பாட், within a fraction of second you can hear and you can see me, my action, everything. இது எல்லாமே யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ரைட், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஒரு இமேஜ் ஆகட்டும், ஒரு வீடியோ ஆகட்டும், ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஆகட்டும், ஒரு பிக்சர் ஆகட்டும், ஒரு வீடியோ, ஆடியோ, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போறதுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் முக்கியமான காரணம். இதுல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு மீனிங் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிராவல் தான் ப்ரொபகேஷன். எஸ், டிராவல் பண்றது தாங்க ப்ரொபகேஷன். டிராவல் இன் ஸ்டார்ட், கரெக்ட், ரைட், எஸ். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்த லைன் நம்ம போகணும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ த ஸ்பீட் ஆஃப் லைட், ரைட், ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன சொல்றாங்க? 3 into 10 to the power 8 ன்னு சொல்லியிருக்காங்க. obtained from the optical measurements. This led to the remarkable conclusion that light is an electromagnetic waves. அப்போ இதுல இருந்து தான் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வேவ்ஸா பிரிக்கிறாங்க. இன்ஃப்ராரெட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், யூவி ரேஸ், எல்லாமே இதுல இருந்து தான் நம்ம பிரிக்க போறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டை பார்ப்போம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ நம்ம டீடைல்டா நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸை பார்க்கலாம். மேக்ஸ்வெல் ஒர்க்ஸ் thus unified the domain of electricity, magnetism and light. Hertz in 1885. So he did one phenomenon experiment. So experiment demonstrated that the existence of electromagnetic waves. அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாரு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஹவு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, when the charge accelerate, right, ஒரு சார்ஜ் accelerate ஆகும்போது நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு இவருடைய ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அப்போ இட்ஸ் டெக்னாலஜிக்கலி யூஸ்ட் பை மார்க்கோனி and other led due to the course of the revolutions in communication that we are witnessing today. Right, so is that clear, my dear children? Shall we move to the next paragraph?
ரைட்? எப்போ சார் ஸ்டேட் போர்டு லைன் பை லைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க? ஓகே, கரெக்ட் அக்கன்ஷா, கரெக்ட். தட்ஸ் கிரேட், வெரி குட், வெரி குட் மை டியர் சில்ட்ரன். சரிங்களா? அப்போ இப்போதாங்க போறோம், இப்போ சாப்டருக்குள்ளேயே போறோம். நம்ம என்ன கேட்குறேன்னா, இன் திஸ் சாப்டர், ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் த சாப்டர்? ஆர் யூ ரெடி? ஷால் வி ஸ்டார்ட்? Shall we? Yes. என்ன சொல்றாங்க? In this chapter, we first discuss the need for displacement current. அப்ப displacement current வந்து எதுக்காக அப்படின்றத நம்ம first detailed பார்த்திரலாம். Then we present a descriptive amount of electromagnetic waves. The broad spectrum of electromagnetic waves stretching from this wavelength to ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ரேஸுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா வந்து அவங்க ஃபைண்ட் பண்றாங்க. How the electromagnetic waves are sent and received for communication is discussed in chapter 15. ரைட்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 15 கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து we will be discussing. பட் NCERT அப்படின்னு சொல்லும்போது you have semiconductor, ரைட், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அண்ட் அதில் தான் வந்து யூ வில் பி டாக்கிங் அபவுட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த லாஜிக் கேட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். ரைட்? ஸோ இவர் தாங்க, இவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? இவர் தான் வந்து ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் கிளர்க் இன் 1831 to 79. ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? born in அப்படின்னு சொல்லியாச்சு, Edinburgh, Scotland, was among the greatest physicists of the 19th century. He derived the thermal velocity distributions of molecules in gases and was among the first to obtain reliable estimates of molecular parameters. From measurable quantities like viscosity, Maxwell's greatest achievements was the unifications of the law of electricity and the magnetism. ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட். So discovered by Coulomb, Oersted, Ampere and Faraday. இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இவர் வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ஸோ consistent set of equations now called Maxwell Equation. From important conclusion that light is an electromagnetic waves. Interestingly, Maxwell did not agree with the idea strongly suggested by Faraday laws of electrolysis அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க ஃபர்தரா சொல்றாங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? சரஸ்வதி கேட்குறாங்க, என்ன சார் புதுசா லைன் பை லைன்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை சாப்டருக்கு இந்த மாதிரி டீச் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் எல்லா சாப்டருக்கும் இந்த மாதிரி நம்ம டீச் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கரெக்ட். ஓகே, ரைட். ஸோ ஸ்பீடா போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஸோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா JKB தமிழ் மணி அப்படின்னு சொல்லிட்டு. யா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ வி ஹேவ் சீன் இன் சாப்டர் 4 that an electrical current produces the magnetic field around it. ஸோ நம்ம படிச்சிருக்கிறோம். Maxwell showed that for logical consistency, a changing electric field must also produce magnetic field அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இதை நம்ம ப்ரீவியஸா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது EMF வந்து இன்டியூஸ் ஆகுதுன்றத ஃபாரடே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. EMF which is equal to minus d5b, change in magnetic flux இல்லையா? rate of change of magnetic flux causes EMF. and இது என்ன அப்படி மைனஸ் சைன் இண்டிகேட் பண்றது என்ன அப்படின்னா அந்த கேல்வனோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் நான் இல்லையா? ரைட். அப்ப அவரு தான் அதுதான் சொல்றாரு, நேச்சர் வந்து சிமெட்ரி. அப்போ வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் ப்ரொடியூஸ் EMF அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா இது ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம்? இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் இல்லையா, which is equal to EDR அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட்? ஐ ஹோப் யூ ரிமெம்பர்டு திஸ். அதனால தான் சொல்றோம்
அப்போ electric field produce பண்ணுது அப்படின்னா why can't change in electric field can produce magnetic field அப்படின்றது தான் இவருடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு அழகான சர்க்யூட்ல வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து ஒத்து போகல. அப்போ இதுல வந்து வேற ஏதோ ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை இவர் கொண்டு வர்றாரு. நம்ம பார்க்கலாம். This effect is the great important because of it explains the existence of radio waves, gamma rays and the visible light as well as other form of electromagnetic waves in the gamma, UV, X-ray idellame. To see how change in electric flux, so electric field give rise to the magnetic field அப்படி நம்ம பார்க்கும்போது let us consider the process of charging of a capacitor and apply ampere circuit law அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு புதுசான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர். அண்ட் லெட் மீ ட்ரா ஹியர் சிம்பிளா. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குங்க. நான் முன்னாடியே வரைஞ்ச அதே டயக்ராம் தான் நான் வரைய போறேன். புதுசாக எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நமக்கு தெரியும். ஸோ கெப்பாசிட்டர் வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து கெப்பாசிட்டரில் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் V directly proportional to Q. We know this. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம் 2 days பேக். ஸோ V வந்து directly proportional to Q. அப்போ கெப்பாசிட்டரில் சார்ஜ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எப்பெல்லாம் என்னுடைய பொட்டன்ஷியலாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறனோ அப்பெல்லாம் எனக்கு சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும் சார். கரெக்ட். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அதே தான், நான் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றேன், எனக்கு இந்த இடத்துல சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு இந்த இடத்துல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். V directly proportional to Q. இப்போ பாருங்க, இவர் வந்து இது வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து அது காப்பி பண்ண முடியல. ஸோ அதனால் ஐம் கோயிங் டு ரைட் ஹியர் μ0 I times t, அதாவது சேஞ்ச் இன் டைம் அப்படின்றது தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா B, அதாவது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் B dl which is equal to μ0 times I அப்படின்றது வந்து ஆம்பியர் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஆம்பியர் சொன்னபடி என்ன, ஒரு கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்போ இதுதான் கரண்ட் கேரிங் கண்டக்டர், இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுது. கரெக்டாக இது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுது. வெரி குட். இது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுது, இது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுது, இது சுற்றி ப்ரொடியூஸ் ஆகுது, இது சுற்றி ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லா இடத்துலையுமே ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கண்டக்டர் இருக்குங்க இல்லையா, ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல கரண்ட் போகுது, அந்த ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆம்பியர் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ மேக்ஸ்வெல்லுடைய கேள்வி என்னன்னா, இந்த இன் பிட்வீன் த கெப்பாசிட்டர், எப்படி இன் பிட்வீன் த கெப்பாசிட்டர் ஹூ இஸ் கிவிங் த கரண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க போற கரண்ட் அப்படியே கண்டினியூஸா போகுது இல்ல, கரெக்ட் தானே. கண்டினியூஸா போறதுனால தான் இங்க என்டர் ஆகிறது, அப்படியே வெளியே வருது, அப்படியே வெளியே வருது, ஈக்குவல் சேம், தெர் இஸ் நோ லாசஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ who is giving inside the capacitor னு அவர் கேள்வி வர்றாரு, கேள்வி கொடுக்குறாரு. அப்ப அந்த கேள்விக்கான விடைய அவரே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நல்லா கவனிங்க. and why so many messages? Let's rock Tamil. Can you come live on the topic like reflection and refraction, NCERT class 10? Okay, let's rock it. ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கிறோம்மா. ப்ளீஸ் ஜஸ்ட் see that. கரெக்ட் பிரவீன் குமார். கான்செப்ட் இங்கே MCQs வந்து அன்அகாடமியில் தான் நம்ம டீச் பண்ண போகிறோம். கரெக்ட். ஓகே எஸ், ஓகே JKB தமிழ். I will talk to sir. Okay, yes. So இது வந்து நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆம்பியர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். To find the magnetic field at a point outside the capacitor. Outside the capacitorனா இந்த இடத்துல நான் வந்து சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே outside the capacitor தான், இது வந்து inside the capacitor இல்லையா. To find the magnetic field outside the capacitor நம்ம வந்து
we can use this ங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுடா ஆம்பியர். ஆனா figure on the diagram that shows the parallel plate capacitor, which is the part of circuit through which the time dependent current I0t flows. Let us find the magnetic field at a point such as P. அப்ப டயகிராமுக்கு வர்றோம். எங்க இருக்கு அந்த டயகிராம்? at the point P. இல்லையா? அப்ப நம்ம is that clear? இது ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் இங்க வரையறேன். கரெக்ட்டா? அந்த பிளேட் இருக்கு. நமக்கு இங்க கரண்ட் வருது. இங்க எனக்கு வெளியே போகுது. இது உள்ள வருது. இப்போ என்ன சொல்றாரு? எனக்கு இந்த இடத்தை சுத்தி எனக்கு வந்து அந்த இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அவுட் சைடு த கெப்பாசிட்டி, இது கெப்பாசிட்டர் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு கெப்பாசிட்டர். கரெக்டா? எனக்கு கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நார்மலா ஐ கேன் யூஸ் த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். நவ் கன்சிடர் பாரு region outside the plate of the capacitor. For this we consider plain circular loop of radius r. அதாவது அந்த கண்டக்டர் இருக்கு, இங்க கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கண்டக்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட சூஸ் பண்றோம். ரைட்? அந்த பாயிண்ட சூஸ் பண்றோம். Let us consider that is the radius. So இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் லூப் வரையறோம். இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த புரியும் நினைக்கிறேன். So whose plane is perpendicular to the directions of the current. அப்போ இதுதான் வந்து நான் சூஸ் பண்ண அந்த சர்க்குலர் லூப். இந்த சர்க்குலர் லூப்புக்கு இந்த கரண்ட் வந்து பெர்பெண்டிகுலரா போகுதுன்னு சொல்றாங்க. And which is centered symmetrically with respect to the wire. அதாவது கரெக்ட்டா சென்டர்ல நம்ம வச்சிருக்கிறோம் அந்த சர்க்குலர் லூப். From symmetry, the magnetic field is directed along the circumference of the circular loop. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுதான். இல்லையா? Circumference of the circular loop is the same in magnitude at all the points of the loop, so that B is the magnetic field and left side of the equation. So அதாவது இந்த BDL அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த DL நம்ம 2πr அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் from ampere circuit எல்லாம். So ampere circuit எல்லாம் என்ன சொல்லி இருக்குது? Closed integral BDL equal to I, அதாவது mu naught I times T. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த லென்த் அப்படின்றது என்னங்க? இந்த லென்த் தான் அவர் என்ன சொல்றாரு? 2πr, அதாவது அந்த பார்டர். ரைட்? So circumference of the circle சொல்லும்போது he included like that. So அப்ப இது என்ன சொல்றாரு? 2πr, right, which is equal to mu naught times I. Is that clear, my dear children? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்குங்களா? Do you have any doubt? Sir, lesson PDF upload பண்ண வேண்டியது தானே சார்? இல்ல, PDF upload பண்ணா I cannot able to edit properly. அதனால தான் பிரச்சனையே. Image formation by convex and concave mirror, அதையும் நான் ரொம்ப டீடைலா போட்டிருக்கிறேன். லெட்ஸ் ராக் தமிழ். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே போக் கேமர். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல எதனா டவுட் இருக்குங்களா? இல்ல. ஸோ அடுத்து வருவோம். Now consider different surface. இப்போ நம்ம different surface கன்சிடர் பண்ணலாம். எங்க? Now consider different surface which has same boundary. ஒரே boundary தாங்க இருக்குது. This is a part like surface which no way touches the current but has its own bottom between the capacitor plate. Its mouth is the circular loop mentioned above. இங்க பாரு. கரெக்ட்டா? அப்ப என்ன சொல்றாங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல they have taken this is the wire and இந்த வயருக்கு ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் சூஸ் பண்ண, அத நான் வந்து radius of the circle சொல்லிட்டு this is the circumference of the circle அப்படினு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கேஸ் outside the capacitor. இப்போ inside the capacitor ன்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்போ இங்க பாரு. ரைட்? அதாவது இந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் நான் யூஸ் பண்றேன். அதாவது பாதி அந்த பக்கமோ பாதி இந்த பக்கமோ.
அப்போ நான் எப்படி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அந்த முன்னாடி சூஸ் பண்ண அந்த சர்க்குலர் பார்ட் இது. ரைட், பாருங்க மறுபடியும் பாருங்க. Now consider different surface which has the same boundary. This is part like surface which no way touches the current but has its own bottom between the, அதாவது அதனுடைய bottom மட்டும் between the capacitorக்கு இடையில இருக்கு bottom. Its mouth open at the circular loop mentioned above. Another such surface is shaped like tiffin box. Right, இங்க ரைட், இது வந்து டிஃபன் பாக்ஸ்னு சொல்றாங்க without the lid. அப்ப பாரு, அப்ப என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, அடுத்து என்ன சொல்றாங்க between, இல்லையா? பாரு இப்ப மறுபடியும் I will read this without the lid. அப்ப இது பார்த்தனா டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஓபன். On applying the Ampere circuital law to such a surface with the same perimeter, we find left hand side. எது left hand side? இதுதான் left hand side, கரெக்டா? இதுதான் வந்து எனக்கு left hand side. அப்ப left hand side என்ன ஆகுது, has not changed, but right hand side is 0. Is 0, not mu naught times. Right, not mu naught times. mu naught times கிடையாதுங்க. அப்ப என்ன ஆகுது, எனக்கு இந்த டேர்ம் வந்து 0வா மாறிடுது. இரு, அவசரப்படாதீங்க, மறுபடியும் பாருங்க. அது வந்து 0 ஆயிடுச்சு. since no current passes through the surface, கரெக்டா? சர்ஃபேஸ்ல போகல. so we have contradiction. ஏங்க, ஏன்னா ஆம்பர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டரை சுத்தி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் ஆகுதுங்க, கரெக்டா? ஒரு கண்டக்டரை சுத்தி தான். அப்போ நீ இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, இது ஓப்பன் ஆயிடுது. அப்போ இந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க எனக்கு கண்டக்டரே கிடையாது. அப்ப there is no current, 0. அதேதான் இங்கேயும் இந்த மாதிரி இடையில எடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு கண்டக்டரே இல்லையே, how I can choose the surface? அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துலயும் கரண்ட் 0ன்னு சொல்றாரு, புரியுதா? அப்போ there is a magnetic field at a point P. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, தம்பி இங்க வேற ஒருத்தர் இருக்காருப்பா, அவரு பயங்கரமான ஆளு அப்படின்றாரு. has not changed but the right hand side is 0. அப்போ not, அதாவது left hand side வந்து no current passes through the surface. so there is some contradiction calculated. since the contradiction arises or use of Ampere circuital law, அப்ப Ampere circuital law இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. this law must be missing something. அப்போ ஆம்பியர் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the missing term must be such that one gets the same magnetic field at point P. ரைட், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் Pல எனக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சதோ அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த இடத்துலயும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ரைட், we can actually guess the missing term by looking carefully at the figure. இந்த டயகிராமை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் சொல்றாரு. is there anything passing through the surface? yes, between the plate of the capacitor. நமக்கு தெரியுமே, 2 parallel plate capacitor இருக்கு. அந்த 2 parallel plate capacitorக்கு இடையில நமக்கு ஒரு பிளேட்ல பாசிட்டிவும் இன்னொரு பிளேட்ல நெகட்டிவும் இருக்கு. அந்த 2 பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்க, நமக்கு தெரியும்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதுதான் இங்க பாரு, எஸ் of course the electric field. கரெக்டா? is that clear my dear children? is that clear? முருகன் தங்கமுத்து பயங்கரமான ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. சார், பிசிக்ஸ் சுத்தமா புரிய மாட்டேங்குது, நான் எவ்வளோ படிச்சாலும் புரியல. I spent 3 hours for physics in a day and how I prepared, how to prepare அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க படிக்கும்போது உங்களுடைய மார்க்குக்காக படிக்கிறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சு படிப்பீங்க. ஸோ இட் ரிமெம்பர்ஸ் ஃபார் லாங் டைம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்குக்காக படிப்போம், மறந்து போயிடும். நம்ம டீச்சர்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்குக்காக படிப்போம், மறந்துடுவோம். நம்ம ஃப்ரெண்டு அசிங்கப்படுத்திடுவான்னு சொல்லிட்டு மார்க்குக்காக படிப்போம், மறந்துடுவோம். பக்கத்து வீட்டுல அண்ணா அக்கா இவங்களை கம்பேர் பண்ணி அவனை விட மார்க் அதிகமா எடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவனை விட நாலேஜ் அதிகமா எடுன்னு நம்ம வீட்டுல யாரும் சஜஸ்ட் பண்றது கிடையாது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பின்னாடியே ஓடுறனால அவங்க பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிடுறாங்க. அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சு நீங்க படிக்கும்போது மட்டும்தான் அது லாங் டேர்ம்ல நிக்குமே தவிர மார்க்குக்காக படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறந்து போயிடும். I'm really sorry for this. Right? கரெக்டா? சரி, இப்ப நம்ம இங்க வருவோம். If the plates of the capacitor have an area A, நமக்கு தெரியும் இல்லையா? So capacitance which is equal to epsilon naught A by D அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருக்கிறோம். When the area increases, capacitance increases. We don't want to talk about this here, but I'm sharing this. So let the plate of the capacitor have the area A and the total charge Q. சரிங்களா? அப்போ இந்த கெபாசிட்டர் இருக்கு இல்லையா, இதனுடைய ஏரியாவை A அப்படின்னு சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் Q இருக்குன்னு சொல்றாங்க. The magnitude of the electric field E between the plates is nothing but QA by epsilon naught. Right? So இது பாத்தீங்கன்னா அந்த parallel plate கெபாசிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க, QA by epsilon naught. சரியா? QA by epsilon naught. The field is perpendicular to the surface. கரெக்டா? இப்படிதானே போகுது ஃபீல்ட், இப்படிதானே போகுது, perpendicular to the surface. It has the same magnitude over the area A of the capacitor plate and vanishes outside. So what is the electric flux? Electric flux அப்படின்றது BDA அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதே மாதிரி Q by epsilon நாட்னு ஒன்று படிச்சிருப்போம். அதை நம்ம காஸ் லால ரொம்ப இம்பார்ட்டண்டா படிச்சிருக்கிறோம். Q by epsilon naught அப்படின்றது காஸ் லா. ரைட்? ஸோ யூசிங் இங்கே இருக்குது இல்லையா காஸ் லா. ரைட், சரி பாப்போம் என்ன சொல்றாங்க. This is the missing term in Ampere circuit law. If we generalize this law by adding the total current carried by the conductors through the surface, another term which is mu naught times the rate of change of electric field. இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம், ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். We have that electric field, right? So electric flux. இல்லையா? Is that clear, my dear children? Is that clear? What about haters, sir? Oh my god, haters are really needed one. Haters இருந்தா தான் நம்மளால லைஃப்ல முன்னேற முடியும். haters இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப டம்மியாவே ஆயிடுவோம். haters அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கெத்தா இருக்கும். haters, you love haters because they are going to improve your life to the next stage. I have more haters, so I am here. I started with the blackboard, school la irukra board, then I bought separate board. Now I am teaching with 3 lakh smart board. Think about it. Haters are very good for our health, but the thing is you have to take it in a positive way. Adu romba mukkiyam, right? Because most of the people will discourage themselves when they are surrounded by haters, but haters will boost us. Adu the real fact. Okay, you also try to do the same thing, right? Right. So electric flux அப்படின்றது EDA. என்ன சார் இது புதுசா இருக்குது? நான் படிச்சிருக்கிறேங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to what? EA cos theta ன்னு சொல்லுவோம். When theta becomes 0, electric flux is maximum. அதுதான் சொல்லியிருக்கிறேன். Because நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலர், which mean அதனுடைய ஏரியா வெக்டருக்கு
parallel இருக்கு. So 0 degree. So electric flux which is equal to EA. So E அப்படின்றது just now we found. E ன்றது என்ன சொல்லியிருக்கிறோம் பாரு. E ன்றது என்ன சொல்லியிருக்கிறோம்? இங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, இங்க இருக்கு. QA by epsilon naught. Right? QA by epsilon naught. So இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. Right? The electric flux which is equal to Q A epsilon naught and இந்த A இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we are going to cancel these two things. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் பாரு, முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இங்கே பாரு, நான் முன்னாடி போட்டுட்டேன் அதை ஆக்சுவலா இல்லையா. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது E சரிதானே, கரெக்டா. அப்போ ஏ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு மறுபடியும் இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் லா, கரெக்டா. அப்போ we can say that Q by epsilon naught. நம்ம காஸ்ல என்ன சொல்லியிருப்போம், அந்த சார்ஜ் வந்து என்க்ளோஸ்டுன்னு சொல்லியிருப்போம். ரைட், சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு and we choose Gaussian surface. Gaussian surface சரிங்களா. ப்ளீஸ் physical world teach பண்ணுங்க. Faraday, Oersted, oh my god, so many messages. Bhagavat Kumar, yeah, I will try. Okay, that's great. Right, so idhula yarukana doubt irukungala? Do you have doubt, my dear children? Do you have any doubt? Bhagavat Kumar, I will do that. Okay, you don't worry, I will do, surely I will do that. Bhagavat Kumar da பயங்கர மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. Shall we move to the next one? Make it fast. Shall we? Fast, thumbs up, fire. I'm waiting for you. Make it fast. Okay, that's great. Okay, right. So அப்போ என்ன சொல்லலாம், this flux will keep on changing because ஒரு கெப்பாசிட்டர்ல எனக்கு ஸ்டெடி கரண்ட் போகும்போது என்ன ஆகும், இது நம்ம டாப் 100 MCQஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெடி கரண்ட் போகும்போது கெப்பாசிட்டர்ல என்ன ஆகும், what will be the value, what will be the current there, சொல்லுங்க, what will be the current there? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம். current 0, பிரஜித் பக்கா, பிரஜித் சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆகும், here it will keep on changing. So change in electric flux, right, rate of change of electric flux அப்படினு தான சொல்றோம். So rate of change of electric flux which is equal to D. In the electric flux D value just now we found Q by epsilon naught and in the dt, correct? So Q by epsilon naught and the dt, சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த dq by dt அப்படினு நம்ம என்ன சொல்லி இருக்கோம், dq by dt is what, current, I equal to dq by dt, and this is nothing but rate of change of current இல்லையா. So charge with respect to current when ஆகுது, and this is nothing but I by epsilon naught. What we need, I. அப்ப I equal to என்ன, இந்த epsilon naught இப்படி போயிருச்சு. அப்போ epsilon naught
in the change in flux. Correct? So is that clear, my dear children? Is that clear? Is that clear? நடுவுல கொஞ்சம் லைட்ஸ் காணுமா? அட பாவீங்களா, அப்படியே சொல்றீங்க. ஓகே, காப்பி பண்ணும்போது கொஞ்சம் ஏழகடமா காப்பி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். So let me explain that again. Is that clear or you want explanation? கொஞ்சம் fast recapitulation இப்ப நான் பண்ணிடுறேன் இருங்க. Right? Okay. So என்ன சொல்லியிருக்கிறோம்? From the beginning we saw that the electric flux which is equal to EA, right? So இந்த A அப்படின்றது ஏரியா உங்களுக்கு தெரியும். So E என்றது வந்து நம்ம just now we found இல்லையா? So electric flux which is equal to Q by epsilon naught A, and in the A, so A cancel ஆயிடுச்சு. So the equation becomes Q by epsilon naught. So this is nothing but Gauss law. எல்லாத்தையும் மாத்துறாரு, மாஸ் பண்றாரு எல்லாத்தையும். இப்போ என்ன ஆகுது, எனக்கு கெப்பாசிட்டன்ஸ்ல ஸ்டெடி கரண்ட் போகும்போது capacitance becomes 0, nothing will be there, so it has to change. We have to change constantly. So change in electric flux which is equal to D in the electric flux enappa Q by epsilon naught, and in the change in time. So நமக்கு என்ன தெரியும் அப்படினு கேட்டிங்கனா dq by dt is nothing but current. So I can say this as I by epsilon naught. அப்போ I அப்படின்றது என்ன, இந்த epsilon naught இந்த பக்கம் வந்துரும். So epsilon naught change in flux by dt, and இது வந்து புதுசான ஒரு current, right? இதுதான் வந்து மேக்ஸ்வெல் ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த current என்னன்னு கேட்டிங்கனா conduction current, sorry, displacement current சொல்றாரு. conduction current சொல்லும்போது there is a conductor, so அந்த கண்டக்டர்ல போகக்கூடிய current conduction current னு சொல்றாரு. and இது வந்து displacement current னு சொல்றாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருப்பாரு. he has rearranged ampere circuit எல்லாம். இதுதான் உண்மை, சரிங்களா? என்னன்றதை நம்ம பார்க்கலாம். right? So is that clear? I hope this is very clear for you. So all the flux, if this is done, there is no contradiction in the value of B between the capacitor obtained anywhere using the generalized ampere law. B at the point B is non-zero no matter which surface is used for calculating it. B at the point P outside the plate. ஐயா மாத்தி எழுதியிருக்கேன், கரெக்டா காப்பி பண்ணலாம்னு நினைக்கிறேன். The current given by okay, conduction current, okay, is that new term, and it is due to the changing flux electric field. சொல்றேன் okay. So displacement current. So Maxwell displacement current shows that the electric field and the magnetic field inside the parallel plate capacitor discussed the above. The generalization made by the Maxwell, then the following, the source of the electric flux. Okay, very simple. பாரு, இங்க என்ன சொல்றோம், ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் சொல்ல போறோம். இந்த displacement current என்றதை நம்ம என்ன சொல்ல போறோங்க? displacement current எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? when there is change in the electric flux. கரெக்ட் தானே? பாரு, ரெண்டுமே directly proportional, ரெண்டுமே directly proportional, right? when there is change in electric flux. electric flux ன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஏரியா வரணுமே சார், கரெக்ட்டுங்க? கரெக்ட். electric flux அது மேக்னெட்டிக் எதுவா இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா இருந்தாலும் சரி, இங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏன்னு சொல்லுவோம். ஏரியா இருக்கு. இங்க எங்க சார் ஏரியா வருது அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வந்ததுன்னா, உங்களுக்கே தெரியும், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் a parallel plate, ரைட்? parallel plate தானே. அப்போ இந்த ஏரியா தான். அப்போ இதுல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், கரெக்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், ரைட்? அப்போ இங்க ஏரியா இருக்குது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when there is change in electric flux. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது எனக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து உருவாகுது, சரிங்களா? shall we move to the next one, my dear children? is that clear? right.
ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சோஃபார் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை தான் வந்து இங்கே நம்ம மறுபடியும் ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்கா சாந்த் சார், ஐ ஹாவ் ஒன் டவுட், இன் ஏசி கெப்பாசிட்டர் allow current or not? In AC capacitor allow current or not? Yes, there is dear. Okay, but also the rate of change of electric field, more precisely the total current is a sum of conduction and it is denoted by IC, and the displacement current it is denoted by ID. இதுதான் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், the total current, right, total current என்ன சொல்றாரு, I அப்படின்றது வெறும் I இல்லைங்க, ID plus ICன்னு சொல்றாரு. சரியா? இந்த IC தான் நம்ம படிச்சது BDL mu naught I ஆம்பியர்ல, ரைட். இப்போ இந்த ID என்ன கேட்டிங்கன்னா இந்த 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 ஐ தான் இது. சரியா? இப்போ அந்த ஐயை தான் என்ன சொல்றோம், இதுன்னு சொல்றோம். இங்க ஆம்பியர் சர்க்யூட்ல படி இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BDL which is equal to mu naught I. அந்த ஐ தான் ID plus IC. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ID plus IC? Why? பாரு, I equal to ID plus IC. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஜஸ்ட் நவ் வி ஃபவுண்ட் எப்சிலான் நாட் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அண்ட் டிடி. இது ஐசி கண்டக்ஷன் கரண்ட். இது ரெண்டுத்துக்கு இடையில பிளஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்காதுங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்காது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்காது. எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இது கண்டக்ஷன், அதாவது அந்த ஒயரு கெப்பாசிட்டரு சார்ஜ் பண்ணுறோம், ரைட், நார்மல் சர்க்கியூட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து கரண்ட் போகுது. இந்த பக்கம் இப்படி வெளியே வருது. நல்லா கவனி, இந்த இடத்துல ஆம்பியர் சர்க்கியூட்லாம் நான் யூஸ் பண்ணலாம். ஒயர் இருக்கு, கரண்ட் போகுது, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BDL ஈக்குவல் டு mu naught I. இங்க பாரு, ஒயர் இருக்கா? இல்லை. அப்போ இங்க யாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? IC இருக்கு. IC இருக்கிற இடத்துல ID 0, ID இருக்கிற இடத்துல IC 0. இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது புரியுதுங்களா? இதுதாங்க இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். In explicit terms, this means that outside the capacitor plate we have only conduction current. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரைட், the capacitor plate என்ன இருக்கு? வெறும் conduction current மட்டும்தான் இருக்கு. Inside the capacitor வெறுமனே displacement current தான் இருக்குது. Right? Yes. We have only conduction current IC and no displacement current, that is ID equal to 0. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். On the other hand, inside the capacitor there is no conduction current, that is IC equal to 0, and there is only displacement current, so that ID equal to I. சரிங்களா? அப்ப ரெண்டுமே எனக்கு இருக்காது. எதுனா ஒன்று தான் at a time வந்து இருக்கும். The generalized and the current ampere circuit law has the same form with one difference. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, என்ன பேசியிருக்கிறோம்? ரொம்ப கிளியரா சொல்றேன் பாருங்க. Yes, ampere circuit, sorry,
ஆம்பியர் சர்க்யூட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இப்போ மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காரு, இது டைம்ஸ் டி. மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே எழுதுறேன், ஐ ஈக்குவல் டு ஐடி ப்ளஸ் ஐசி. கரெக்டாக, ஐடி ப்ளஸ் ஐசி இது மேக்ஸ்வெல் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது இந்த ஐடியோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ how I can write instead of ID, sorry, in the BDL which is equal to இந்த mu naught times க்கு பதிலா mu naught I உடைய வேல்யூ தானே அது என்னது, ID plus IC. கரெக்டா, which is equal to mu naught ID என்னதுப்பா, ID என்ன சொல்லிக்கலாம், epsilon naught change in electric flux at the rate of change plus IC mu naught. கரெக்டா, இந்த மியூ நாட்டை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலா இதுதான் வந்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ரைட், ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. சாரி, had a call suddenly, I'm really sorry for that. சரிங்களா, is that clear my dear children? விக்டர் கிளங்கி, அப்போ கெப்பாசிட்டர்ல ரெண்டு கரண்ட்டுமே இருக்கு சார். நோ, கெப்பாசிட்டர்ல ஒரு கரண்ட் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இஸ் நோன் அஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. இதுதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. புரியுதுங்களா? இன் ஆல் ரெஸ்பெக்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஹேஸ் சேம் பிசிக்கல் எஃபெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேம் தான் as conduction current, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. in some cases, for example, இங்க தான் விஷயம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா the steady electric field in an conducting wire, the displacement current may be zero since the electric field E does not change with time. என்ன சொல்லியிருக்கிறோம், இங்க பாரு, இங்கே போட்டிருக்குதா, என்ன சொல்லியிருக்கு, ID which is equal to epsilon naught change in flux with respect to time. இல்லையா? அப்போ suppose if there is no change, right, if there is no change in flux, இங்க flux மாறலங்க, electric flux மாறல. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ID equal to epsilon naught change in flux with respect to time. right, இந்த லைன் நல்லா கவனிங்க. For example, for steady electric field in a conducting wire, the displacement current may be zero since the electric field E does not change with the time. அப்போ steady current சொல்லும்போது electric field வந்து கெப்பாசிட்டர்ல மாறாது இல்லையா? அப்போ கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறலன்னா எனக்கு இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கான்செப்டே கிடையாது. அப்போ கண்டிப்பா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, அது ஜீரோ ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஐடி ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஜீரோ மல்டிபிள் ஆஃப் எனிதிங் ஜீரோ. அப்போ ஐடி ஈக்குவல் டு ஜீரோ when there is steady current. ரொம்ப முக்கியம், ரைட்? ஐடி ஈக்குவல் டு ஜீரோ when there is steady current. Is that clear, my dear children? Is that clear? வயர்ல போற கரண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் தாங்க இருக்குது. ஓகே, எஸ், ஓகே. சாதா சொல்லியிருக்கிறாங்க, in other cases the charging capacitor above both conduction and the displacement current may be present in different region of space. In most of the cases they both may be present in the same region of space as there exists no perfectly conducting or perfectly insulating medium. சரிங்களா? ஸோ அது வந்து செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வருவோம். அண்ட் அதை வந்து ஆஃப்டர் நியூக்ளியர் we will discuss that semiconductor chapter. Most interestingly, there may be large region of space where there is no conduction current but there is only displacement current due to time varying
electric field. ரொம்ப clear-ஆ கொடுத்திருக்காங்க லைன். In such region we expect magnetic field though there is no conduction current. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பாருங்க, current source nearby. The prediction of the displacement current can be verified experimentally. For example, a magnetic field, say at a point M between the plate of the capacitor. I think இது வந்து அந்த டைம்ல அந்த பார்ட்ல வரும். நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த ஹோல் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா will come here in between. ரைட். ஸோ இதுதான் வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லியிருக்கிறாரு. சார் நீங்கள் வந்து ஒரு சில பார்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஓகே. நோ போக் கேமர், ஐம் நாட் சீயிங் த டைம். இப்போ தான் நீங்கள் சொல்லும் போது தான் இப்போ நான் டைமை பார்க்குறேன். ஓகே, எஸ். ஸோ இதுதான் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பீயிங் அ சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தஸ் டைம் வேரியிங் எலக்ட்ரிக் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் give rise to each other. Right. Faraday law of electromagnetic induction and the Ampere-Maxwell law gives a quantitative expression for this statement, with the current being the total current. One very important consequence of this symmetric existence of electromagnetic waves, which we discuss qualitatively in the next section. So இங்க Maxwell equation அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். So Maxwell வந்து ஒரு 4 முக்கியமான ஈக்குவேஷனை வந்து அவர் சொல்றாரு. Right? 4 important equation. Right? So இதுதான் நம்ம Maxwell equation அப்படி நம்ம சொல்றோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, first வந்து he changed everything. So Gauss law கொண்டு வரார். Right? So அதாவது அந்த electrostatic அப்படின்ற ஒரு சாப்டர்ல நம்ம ரொம்ப டீடைல்டா பேசி இருக்கிறோம் இல்லையா? So அதை இங்க கொண்டு வரார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to q by epsilon naught. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்ஸ்வெல் வந்து காஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஸோ இதை என்ன சொல்றாரு? பி டிஏ. ரைட். ஸோ இ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லையா? நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லயே இருக்கிறேன்ப்பா நான். Right? Electric flux which is equal to q by epsilon naught. Because நம்ம இந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒரு சார்ஜ் இருக்கு, அது மேபி ஒரு நெகட்டிவா இருக்கலாம் இல்லை பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியே வரும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த காஸ் லாவை வந்து we will use for closed surface, ஒரு காஷியன் சர்ஃபேஸ். ரைட். க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு தான் வந்து நம்ம இதை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பேச போறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to q by epsilon naught. அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, EDA. ஸோ அதை நான் இங்க எழுதியிருக்கிறேன் q by epsilon naught. அண்ட் இந்த q பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு. சரி, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்குது. அப்போ இங்க வந்து let us consider one simple thing. பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. ரைட். ஸோ எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? இந்த சார்ஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து வெளியே வரும். ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம காஸ் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன சொல்லியிருப்போம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to q by epsilon naught அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ரைட். அப்போ என்ன ஆகுது? எனக்கு உள்ள இருந்து வெளியே போறது தான். ரைட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி தான் பாசிபிள். இதே சமயத்துல if I take same closed surface with the magnet of both north pole and south pole, because எனக்கு வந்து
ஒரு போல் மட்டும் ஐசோலேட்டா இருக்காது, உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆன மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது. வெளியே வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பா இந்த சவுத் போல் வழியா உள்ளதான் போகணும், ரைட். அதே மாதிரி வெளியே வருது, கண்டிப்பா இது உள்ள போய் தான் ஆகணும். அப்ப என்ன ஆகுது, எனக்கு இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஆகுது, வெளியே போறது அப்படியே உள்ள வந்துருது இல்லையா. அப்ப இந்த இடத்துல 0 அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், ரைட். அப்போ இந்த இடத்துல how I can implement, right, electric magnetic flux closed integral B dA equal to 0. இது 0 வர்றதுக்கான காரணமே இதுதான். Do you understood, my dear children? மேக்னெட்டை சென்டரா கட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. மேக்னெட்டை சென்டரா கட் பண்ணா, இப்படி சென்டரா கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, again it will split into north pole south pole, north pole south pole. இப்படிதான் ஸ்பிளிட் ஆகும், கரெக்டா. It will not have north pole and south pole separately. இந்த ஒரு மேக்னெட்டை நீ ஒரு எம்எம்க்கு சின்னதா கட் பண்ணாலும் சரி, அந்த சின்ன 1 mm மேக்னெட்ல நார்த் போலும் இருக்கும், சவுத் போலும் இருக்கும், சரியா. நார்த் போல் மட்டுமே கிடையாது, சவுத் போல் மட்டுமே கிடையாது, ரெண்டுமே மேக்னெட்ல இருக்கும் எப்பவுமே, சரியா. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் மை டியர் சில்ட்ரன். அக்கன்ஷா, நோ வரிஸ், வி வில் ஒர்க் ஃபார் இட், ரைட். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லக்கூடிய முக்கியமான ரெண்டாவது விஷயம். ஸோ இது வந்து ரெண்டாவது, இது வந்து முதல் விஷயம், சரியா. மூணாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் தான் இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம். ஸோ BDL ஈக்குவல் டு μ0 I டைம்ஸ் T, அண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மியூ அதாவது ஐன்றது வந்து ID பிளஸ் ஐசின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ID பிளஸ் μ0 IC இல்லையா, நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஐடிக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ε0 சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு. ஸோ ஹவ் ஐ கேன் ரைட் திஸ் ஒன், இது எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் லைக் திஸ், எப்படி μ0 இந்த ε0 d flux by dt plus μ0 IC equal to closed integral of BDL. சரியா? So is that clear? Is that clear, my dear children? And last வந்து உங்களுக்கே தெரியும், Faraday சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். Faraday ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. When I change the electric flux, there is change, sorry, it produces EMF அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது EMF வந்து ஜெனரேட் ஆகும். அண்ட் இந்த EMF அப்படின்றது என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கிறோம். பொட்டன்ஷியல் which is equal to EDR அப்படின்னு க்ளோஸ்ட் இன்டெகிரல் தான். அப்போ how I can write EDR, right? So I can rearrange like this, EDR which is equal to minus change in flux. சரியா? இதில் எதனா சந்தேகம் இருக்கா? I hope this is very clear. Right, yeah, we completed the session. So thank you so much for joining, my dear children. And there is very few members are here, very few. Okay, no worries. So this is our Telegram channel. Yes. So NEET Tamil. Please do subscribe. Even our YouTube channel as well. இது பார்த்தீங்கன்னா Unacademy ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ். Okay, you can use it properly, and if you are willing to subscribe, you can use my code
You can use my code to get 10% of discounts on each subscription. And yeah, thank you so much for joining the session, my dear children. Help others with a smile. Thank you, and please do say how was the session. Today's session fantastic. நம்ம கேட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப thank you. Yes. So how was the session? Please do comment to me. Okay. Okay. Thank you so much. Thank you so much. And maximum we will have the session tomorrow itself. Next part maximum we will try to have tomorrow. And thank you so much for joining the session, my dear children. Thank you.